ஒரு விஷயம் இவங்க நிஜமாவே அந்த மாதிரி விஷ்ணு வந்து தூக்கி வச்சு த்ரெட்டன் பண்ணி பண்ற மாதிரி இவங்க இருந்தாங்க ஆப்போசிட் சைடு அப்படின்னா கண்டிப்பா அந்த மாதிரி பண்றது தப்பு, சட்டத்தை கையில் எடுக்கக்கூடாது. ஏன்னா இவங்க தங்கச்சி அவங்க பண்ணதுக்கு இதுக்கெல்லாம் இவங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். மேபி அவங்க அதை செய்ய தவறிட்டாங்க அந்த இடத்துல. ஓகேவா? இங்க விஷ்ணு அவர்கள் வந்து என்னன்னா எப்பவுமே ரொம்ப அக்ரெசிவா ரொம்ப கோவமா பேசக்கூடிய ஒரு பர்சன் அந்த இடத்துல. அப்படி இருக்கும் போது ஏன் அந்த வீடியோல எங்கேயுமே ஒரு மூஞ்சில அந்த மாதிரி அக்ரெசிவ்னஸே தெரியலையே. ரொம்ப வந்துட்டு பயந்து போய் அவர் குற்றவாளின்ற மாதிரி தான் அந்த இடத்துல இருந்துச்சு இந்த இடத்துல. ஸோ இன்னொன்று என்ன அந்த இடத்துல பார்க்க முடியுது, அவர் வந்து நான் ஃபிளர்ட் தானே பண்ணேன், ஏன்னா ரேப்பா பண்ணிட்டுன்ற ரேஞ்சுக்கு ஒன்று இருக்கு அந்த இடத்துல. ஓகே, அதை தாண்டி என்னையும் அவங்களையும் ரூம்ல விட்டு போனாங்கன்றாரு. அது ரொம்ப அசிங்கமான வார்த்தை தானே அந்த இடத்துல. ஏன்னா ஒரு பெண்ணை வந்து நீங்க சொல்றீங்களா அது இருந்தா ஊசி வந்து இடம் கொடுக்காம நூல் நுழையாத அந்த விஷயம் நம்ம பேசுறோம் இல்லையா. அப்போ ஒரு ஆணுக்கும் இந்த இடத்துல கருப்பு உத்தமன் எல்லாமே இருக்குல்ல, அந்த தன்மை பெண்களுக்கு இருக்க எல்லாமே உத்தமி பத்தினின்ற எல்லா கான்டெக்ஸ்டும் ஆண்களுக்கும் பொருந்தும் தானே. அப்போ அவர் அந்த இடத்துல அவர் வெளில வந்திருக்கலாம்ல அந்த இடத்துல. ஓகே, இல்லைன்னா அவர் என்ன பண்ணிருக்கலாம், உடனே இமீடியட்டா போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம்ல. ஏன்னா அந்த இடத்துல பார்க்கும்போதே தெரியுது லிப்ஸ் நல்லா இருக்கு, லிப் ஷேடு நல்லா இருக்கு, உன் ஹஸ்பண்ட் ரொம்ப கொடுத்து வச்சவர் அந்த இடத்துல. அதெல்லாம் என் ஒய்ஃப் கெட்ஸ் போர்டுன்னு போடுற அளவுக்கு என்ன இருக்கு.